குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்போ பிள்ளைகள், நம்ம நேற்றைய ஃப்ரீ கிளாஸ்ல பிள்ளைகள் நம்ம கடைசியாக ஒரு கேள்வி ஒன்று பார்த்தோம்னே. என்னடா பிள்ளைகள், உதாரணமாக நான் கூட நிறைய நேரம் கதைச்சிட்டு விருப்பம் இல்லை பிள்ளை, நம்ம டிரெக்டாக கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னாக்கா தியரியை முடிக்கிறதுக்குரிய விஷயத்த பார்த்துட்டு இன்னைக்கே ஃபுல்லான செய்வோம். 2014 இருந்து 2023 வரையான ஸ்ட்ரக்சர் வினாக்களை செஞ்சு முடிச்சிட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னு சொல்லிட்டோம்னாக்கா டிரெக்டா எஸ்ஐ கேள்விக்கு வரலாம். திரும்பியும் சொல்றா பிள்ளைகள், இந்த கேள்வி அதாவது தாயின் சிக்கல் என்று சொல்ற கேள்வி இதுக்கத்துல ஒரு மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. நீங்க சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களை விளங்கி எடுத்தாக கூட அந்த கேள்விக்கு உதாரணமாக ஒரு 80க்கு மேல, உதாரணமா 180 என்று சொல்லி சொன்னாங்க. இந்த எஸ்ஐ 150 சாதாரணமாக 135க்கு மேல நீங்க என்ன செய்யலாம், இந்த கேள்விக்கு நீங்க எடுக்கலாம். தாயத்துல டிரெக்டா சொல்லிட் பண்ணி சொல்லலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சம்டைம் இதுல எடுக்குன்னு சொல்லி சின்ன மார்க்ஸ் போகும். சில டைம்ல கேத்திர கணித விளக்கங்கள் உங்களுக்கு தெரியாம போனா மாத்திரம் தான் அந்த 15 மார்க்ஸ் நீங்க என்ன செய்ய இழப்பீங்க. மற்றபடி கூடுதலாக முழுமையாக செய்யக்கூடிய வினா ஒன்று. சேதான பிள்ளைகள், அதுவும் நல்ல நம்ம அதாவது கேத்திர கணித விஷயங்கள் என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும் சொன்னாக்கா முழுமையாக அந்த இடங்கள்ல நம்ம பார்த்துக்கொள்வோம். சரி, நான் நேத்து கடைசியா நான் விளங்கப்படுத்தி விட்ட இடம் என்னடா பிள்ளைகள், உதாரணமா உங்கள்கிட்ட சொன்ன இடம் சட்சமன் ஆர் கோஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லி எடுத்து இதுல இருந்து முதலாவது நம்ம பார்த்தோம்னா பிள்ளைகள் மைனஸ் சட்டை எப்படி நம்ம ஒரு ஆகன் வரிப்படத்துல குறிச்சு காட்டுன்னு சொல்லி நேற்றைய கிளாஸ்ல கடைசி கேள்வியா பார்த்தோம். அதுல ரெண்டாவது கேள்வி நான் சொல்றேன் பாரு. இப்ப இந்த கேள்வி செய்ய பார்ப்போம். ஐ இன்டு சட்டை நீங்க என்ன செய்யுங்க சொல்லி நான் ஆகன் வரிப்படத்துல குறிங்க பார்ப்போம். உதாரணம் உங்களுக்கு தெரியும், இவரை நம்ம குறிச்சோம்னு சொல்லி எப்படி பிள்ளைகள் வரப்போறாரு. முதலாவது பாருங்க, ஒரு சட்டன்னு சொல்றதுக்குரிய ஆகன் வரிப்படத்துக்குரியது இந்த தீட்டான்னு சொல்றது யாரா பிள்ளைகள், ஆகன் சட். இந்த அதாவது ஆகன் சட் எதுக்குதான் சமனாயிருப்பாரு, தீட்டாக்கு சமனாயிருப்பாரு. இந்த ஆர் எதுக்கு சமனாயிருப்பாரு, மட்டு சட்டுக்கு சமனாயிருப்பாரு. இந்த சட் எப்படி ஏற்கனவே இருந்திருப்பாரு, ஃபார்மட் அவர் எப்படி இருந்திருப்பாரு, சட் சமன் எக்ஸ் பிளஸ் ஐஒய். இந்த ஃபார்மட்ல இருந்துதான் இந்த ஃபார்மட்டுக்கு அவர் என்ன செஞ்சிருப்பாரு, மாறி இருப்பாரு. ஏன்னா பிள்ளைகள், ஆகவே நம்மளுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஆகவே முதலாவது இவரை நம்ம உதாரணமா குறிச்சோம்னு சொல்லி சொன்னோம்னா கிடையோட அமைக்கிற கோணம் தான் பிள்ளைகள் ஆகன் சட். ஆகன் சட் தீட்டான்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்ப இவர் தான் தீட்டா, இவர் யாரு பிள்ளைகள் ஜட்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆகவே இதுல இருந்து சொல்லி இவர் தீட்டா, இவர் யாரு பிள்ளைகள் மட்டு ஜட், அதாவது ஆர் என்று குறிச்சுக்கோம். ஆகவே இந்த தரவை அடிப்படையாக கொண்டு இப்ப உங்கள்ட்ட கேட்க ரெண்டா இதுக்குரிய வழக்கம் நேற்றைய வகுப்புல வழங்கப்படுத்தினேன். இப்ப உங்கள்ட்ட கேட்கிறாரு, இப்ப ஐ சட்ன்னு சொல்ற ஒரு சிக்கல்னு இந்த வரிப்படத்துல உங்கள்ட்ட குறிச்சு காட்ட சொல்றாரு. குறிங்க பாப்போம் எல்லாரும். நேற்றைய கிளாஸ் வந்த பிள்ளைகளுக்கு இதுல விளக்கம் பூரணமாக விளங்கியிருக்கும். சரிதான பிள்ளை, செய்யுங்க பாப்போம். நேற்றைய கிளாஸுக்கு வந்தாலும் சட் உதாரணமா நம்ம யோசிக்கணும். இந்த ஐ சட்டுன்னு சொல்றது ஒரு தனி சிக்கல் மாதிரி நீங்க யோசிக்கணும் மாடா பிள்ளைகள். ஆக முதலாவது நீங்க என்னத்தை கண்டுபிடிப்பீங்க, அப்போ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இலவா செய்யலாம் பிள்ளைகள், ஒரு கஷ்டமும் இல்லை. உதாரணமா ஐ சட்டு நான் எடுத்துக்கொள்றேன். இப்ப உதாரணமா நம்ம சட்டுக்கு என்ன செய்ய போறோம், ஐயால பெருக்க போறோம். ஆகவே ஐ இன்டு ஆர் கோஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு எடுத்துக்கொள்வோம். இப்ப நம்மளுக்கு தெரியும்டா பிள்ளைகள், ஒரு சிக்கலான ஒரு ஆகன் வரிப்படத்துல குறிக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு மாறி ஒரு நம்பர் சொல்ற முன்னுக்கு இருக்கணும். இங்க தீட்டா இங்க தீட்டா வேற, இங்க மைனஸ் வரலாம், இங்க பிளஸ் வரலாம், இங்க மைனஸ் வந்து இங்க பிளஸ் வரையலாம். ஃபார்மட் இந்த ஃபார்மட்ல இருந்தா தானே செய்யலாம், இந்த இதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆவி நம்ம இப்ப இந்த பாப்ப மாறிலிக்கு முன்னுக்கு யார் இருக்காரு, ஐ என்று சொல்ற ஒரு ஆள் இருக்காரு. ஆவி முதலாவது யார சினி வர நீக்கும். அப்ப ஆறு நம்ம ஏதாச்சும் செய்யலாமா, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அப்ப நான் என்ன சொல்றேன், ஆர் இன்டு சரிதான ஐ இங்க மாத்து, ஐ இன்டு கோஸ் தீட்டா. நல்லா பாரு, ஐயோட ஐ பருக்குன்னு பிள்ளைகள் ஐ வர்க்கம், பெருமதி என்னடா சய உண்டு. ஆகவே சய சைன் தீட்டா. அப்ப இந்த ஃபார்மட்டுக்கு மாறிட்டார். நல்லா பாரு, இந்த ஃபார்மட்டுக்கு மாறிட்டார். சரி, இப்ப நம்மளுக்கு தெரியணும்டா பிள்ளைகள், ஐக்கு பக்கத்துல யாரு வரணும், உண்மையிலேயே சைன் தீட்டா வரணும். மாறிலிக்கு யார் வரணும், முன்னுக்கு வர ஆளுக்கு யாரு, இந்த ஃபார்மட் முன்னுக்கு கோஸ் தீட்டா வரணும், ஐக்கு பக்கத்துல சைன் தீட்டா வரணும். சரி, இப்ப நம்ம பாப்போம். முதலாவது விளக்கத்தை பார்த்து எடுப்போம். இப்ப இவருக்கு பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரணும், நல்லா பாரு, கொஸ்தி ஐ கொஸ்தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. நீங்க இந்த கோவையை எனக்கு நீங்க இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தணும்னு சொல்லி சொன்னாக்கா ஒரே ஒரு வழிதான். நீக்கு யார் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இந்த தீட்டாவை தான் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி நம்ம வளமையான ஃபார்மேட்டுக்கு என்ன செய்யலாம், கொண்டுட்டு வரலாம். ஆகவே என்ன செய்ய போறீங்க பாருங்க பாப்போம். இங்க என்னடா வரணும், நம்மளுக்கு என்ன வரணும், சைன் வரணும், இங்க கோஸ் வரணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு நான் சின்ன ஒரு மாற்றம் ஒன்று செய்வேன். ஆர் இன்டு பாரு,
ஐக்கு பதிலா இங்க யாரா வரணும், சைன் வரணும். இங்க யாரு வரணும், கொஸ் வரணும். நல்லா பாரு, சைன் வரணும். இங்க ஒரு பெருமானத்தை போட போறா, சைன். சரிதானே, நான் இங்க வச்சுக்கொள்றேன். கட்டாயம் இங்க யாரு வரணும், பிளஸ். இங்க யாரு வரணும், கொஸ் வரணும். சரி, இப்ப என்ன கோணத்தை போட்டா நல்லா பாரு, இங்க மைனஸ் வரணும், இங்க பிளஸ் வரணும். நல்லா பாரு, கவனிச்சுக்கொள்ளும். கோஸ் தீட்டா வரணும்டா அதை வச்சுக்கொள்ளும். இங்க கோஸ் எடுத்துக்கொள்றேன். இங்க மைனஸ் வரணும்னு சொல்லிட்டு என்ன போடலாம், 5/2 பிளஸ் தீட்டா. ஆகவே கோஸ் 5/2 பிளஸ் தீட்டாவுக்கு சமனாரிப்பாரு மைனஸ் சைன் தீட்டா என்ன சொல்லிட்டு இவர் எத்தனாவது கால்வட்டம், 2வது கால்வட்டம். அதே மாதிரி பார்ப்போம், இங்க என்னத்தை போடலாம், சைன் 5/2 பிளஸ் தீட்டா. சைன் 5/2 பிளஸ் தீட்டாக்கு சமனாயிப்பாரு கோஸ் தீட்டாக்கு சமனாயிப்பாரு. ஆக இப்ப பாரு என்ன ஃபார்மேட்டுக்கு மாறிட்டான்னு சொல்லி, ஆர் இன்டு கோஸ் 5/2 plus theta plus I into sin 5/2 plus thetaக்கு மாறிட்டார். இப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாரு பாரு, அதாவது ஆர் எதுக்கு சமனாய்க்காரு, ஆறுக்கே சமனாய்க்காரு. இது ஆறுன்னு சொல்றது யாரா, நல்லா பாரு, இந்த ஆறுன்னு சொல்றது உண்மையிலே என்ன, மட்டு ஐசட் சமன் என்னடா ஆர். சரிதானே, ஆர். அதே மாதிரி எடுத்துக்கொள்வோம், ஆகன் ஐசட் எதுக்கு சமனாய்ப்பாரு, 5/2 பிளஸ் தீட்டாக்கு என்ன செய்யறாரு, சமனாயிருக்காரு. சரிதான பிள்ளைகள். சரி, இப்ப பாரு பிள்ளைகள், உதாரணமா நீங்க இவரை நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். இவரை உதாரணமா நீங்க யோசிக்கலாம். இந்த பாரு, இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி தரப்போ, ஆகன் ஐசட்னு சொல்ற ஒரு ஆள் இருக்காரு. நல்லா பாரு, ஆகன் ஐசட். உண்மையிலேயே ஐ என்று சொல்றது ஒரு சிக்கலன், சட் என்று சொல்ற ஒரு சிக்கலன், ரெண்டு சிக்கலன் இருக்காரு. ஆகவே ஆகனுக்குள்ள ரெண்டு சிக்கலன் பெருக்கப்பட்ட என்னடா விதி, ஆகன் ஐ பிளஸ் என்னது, ஆகன் சட். இப்ப ஆகன் ஐ என்று சொல்றது ஒரு சிக்கலான நீ யோசிச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு உதாரணமா நான் எடுக்கிறேன். இவர் நல்லா பார்த்துக்கொள். உதாரணமா சட் சமன் ஐ என்று நான் எடுத்துக்கொள்றேன். இப்ப ஆகன் ஐக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிச்சு நான் பாரு, இப்ப நான் இன்னொரு வேலை செய்ய போறேன். சட் சமன் ஐ வரணும். ஆகவே கோஸ் 5/2 பிளஸ் ஐ சைன் 5/2 எழுதிக்கொள்றேன். இதுல ஆன்சர் என்னடா, கோஸ் 5/2 பெருமானம் 0. ஆகவே இதான வர சட் ஒன் எடுத்துக்கொள்றோம். ஆகவே இவர பெருமானம் என்ன 1, இவர் வரப்போறாரு. ஆகவே ஆகன் சட் ஒன் என்ன சொல்லலாம், ஆகன் சட்வன் 5/2. ஆகன் சட்வனுக்கு போல தானே யார் எடுத்தீங்க, ஐ என்று சொல்ற பெருமதியை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆகவே உண்மையிலேயே ஆகன் ஐ என்று சொல்லி ஒரு பெருமதியை நீ கண்டுவீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர பெருமதி என்னது, 5/2. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆகன் ஐர பெருமதி என்னடா பிள்ளைகள், 5/2. அவர் எப்படி வந்தாரு, இங்க இருந்தா வந்தாரு. ஆகவே டிரெக்டான சொல்லலாம் பிள்ளைகள், 5/2 பிளஸ் ஆகன் சட்ற பெருமதி என்னடா, இந்த தீட்டா. ஆகவே அவர் என்ன பெருமானம், தீட்டா. இப்படி நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் பிள்ளைகள், கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆகவே ஆகன் மதிப்பத்தை வரைய போறோம். ஆகவே நீளத்தை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா பாருங்க பிள்ளைகள், மட்டு ஐ சட்டம் ஆர். தீட்டாவை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா பாருங்க 5/2 பிளஸ் தீட்டா. இந்த தீட்டா இதோட சேர்த்து யாரை நம்ம கூட்ட வேண்டியிருக்கு, யாரை கூட்ட வேணும், 5/2. இவ்வளவு கோணம் என்னடா பிள்ளைகள், 5/2 பிளஸ் தீட்டா. இவரும் சட் தான், ஆர் தான், இவரும் ஆர் தான். இவர் தான் யாரு பிள்ளைகள், ஐ சட்ற பெருமதி. இவரும் சமன். சரிதானே. சரி, இதுல இருந்து நீங்க ஒரு விளக்கத்தை எடுக்கலாம் பிள்ளை. நல்லா பாரு, மட்டு ஐ சட் சமன் ஆர்ன்னு சொல்லி சொன்னா மட்டுக்குள்ள பெருக்கப்பட்ட செய்யலாம், தனித்தனியா கொடுக்கலாம். மட்டு ஐ மட்டு சட் ஆர். ஆகவே மட்டு ஐர பெருமதி என்னடா, 1. நோட் பண்ணி கொள்ளணும். மட்டு ஐர பெருமதி என்னடா, மட்டு ஐர பெருமதி என்னது, 1. எப்படி 1 வந்தாரு, மட்டு சட்வன நீ எடுத்துன்னு சொல்லி சொன்னாக்கா எக்ஸ் வர்க்கம் சக வை வர்க்கம், இவர வர்க்கத்தை கொடுத்தவர் என்னடா 1க்கு சமனாக்க போறாரு. ஆகவே ஆகன் ஐர பெருமதி 5/2. அதே மாதிரி மட்டு ஐர பெருமதி என்னடா, 1. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, தெரியாத விஷயங்களை குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதான் அப்படி, இதுதான் உங்களுக்குரிய ஸ்ட்ரக்சர். நீங்க கேள்வி செய்ய போகும்போது உங்களுக்கு அங்க பாவிக்கப்படுற விஷயம் என்னடா, ஆகன் ஐர பெருமதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மட்டு ஐர பெருமதி தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த கேள்வி தந்ததுக்குரிய ரீசன் என்று சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஆகன் ஐர பெருமதி 5/2 ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யும் போது உதவி செய்வார் உங்களுக்கு. அதே மாதிரி மட்டு ஐர பெருமதி 1. இது ரெண்டு பேரும் எப்படி வந்தாரு, அதுக்குரிய விளக்கம் தான் இந்த இருக்காரு. பாருங்க பாபு, முழு விளக்கமும் தான் இவர். சட்1 சமன் ஐ என்று சொல்லி எடுத்து சொல்லிச்சுன்னா நான் ஐ என்ன செய்யறேன் சொல்லிச்சுன்னா கோஸ் தீட்டா சைன் தீட்டாக்கு மாத்திரத்துக்கு என்ன செய்யறேன், கோஸ் 5/2 பெருமானம் 0. அவன் முன்னுக்கு நம்மளுக்கு தெரியும்டா பிள்ளைகள், ஒரு சட் ஒன்று அமைக்கணும்னு சொல்லிச்சுன்னா கோஸ் தீட்டா சைன் தீட்டா முன்னுக்கு மாறி ஏதாச்சும் வரலாம், அதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆகவே இங்க பாரு, இவர பெருமதி 0, இவர பெருமதி 1. ஆகவே ஐ தான் வர போறாரு. இதுல இருந்து ஆகன் சட்1 பெருமதி என்னடா, 5/2.
சட்வன் என்று சொல்றது உண்மையில் எதன் எடுத்தீங்க ஐ என்று சொல்ற பெருமதியா நான் எடுத்து வச்சிருக்கேன். சரி, அதே மாதிரி மட்டு சட்வன் என்று சொல்லி பெருமதி மட்டு சட்வன் ஐக்கு முன்னுக்கு என்ன பெருமதி ஒன்று. உதாரணமா ஐக்கு முன்னுக்கு உதாரணமா நம்மளுக்கு தெரியும் மட்டு சட்வன் ரியல் பார்ட் பிளஸ் இமேஜ் பார்ட் முழுவதின் வர்க்கம். ஆகவே மட்டு சட் எதுக்கு சமனாய்ப்பார் மட்டு ஐ. மட்டு சட் சமன் மட்டு ஐ எதுக்கு சமனாய்ப்பார் எக்ஸ் வர்க்கம் 0 ஐக்கு முன்னுக்கு வர குணத்தின் வர்க்கம் 1. ஆகவே 1க்கு சமனாய்ப்பார். ஆகவே மட்டு ஐர பெருமதி என்னடா 1. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் ஞாபகத்தில் இருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், ஸ்ட்ரக்சர் கேள்வி முழுமையாக செஞ்சு கொள்ளலாம். இந்த கேத்திர கணித விடயங்களும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லினா முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். சரிதான பிள்ளைகள்? சரி, அப்ப இதை நோட் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் டைம் ஒன்று தர தேவையான இது அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஒரு ஃபைனல் பேப்பர் நீங்க செய்ய போறேன்னு சொல்லிச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரியாம கை வைக்க இயல. சரிதான பிள்ளைகள்? நோட் பண்ணிக்கலாம் குயிக்கண்டு. சில பிள்ளைகள் இன்னைக்கு ஜாயின்ட் ஆகிருக்கீங்க, அதுல ஒரு பிரச்சனை இல்லை. நேற்றைய கிளாஸுக்குரிய நான் ரெக்கார்டிங் நான் அப்ப எனக்கு பேசினால மெசேஜ் போடலாம், அல்லது அட்மினை கான்டாக்ட் பண்ணி நேற்றைய கிளாஸுக்குரிய வீடியோ எடுத்துக்கொள்ளுங்க. சரிதான பிள்ளைகள்? நாங்க நேற்று பார்த்து சாதாரணமான மட்டு விஷயங்கள் பார்த்தோம், சாதாரணமான நிறுவல் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பார்க்க போறதா மெயின் விஷயம். சரிதான பிள்ளை? நான் இந்த சாப்டரை இதோட நான் முடிச்சு கொள்றேன். சரிதானே? அப்ப இன்னைக்கு வந்த பிள்ளைகளுக்கு நான் புதுசா ஒண்ணு வழங்கப்பட்டது தானே வேணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இவ்வளவு விஷயங்கள் தான் மிக முக்கியமான விஷயங்கள். அப்ப நீங்க படிச்சுக்கொண்டு சார் இவர விஷயம் முடிஞ்சு. சரிதான பிள்ளைகள்? நான் இதுல விளக்கத்தை நான் கூடுதலாக கேள்வி செய்யும் போது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அதனால நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிதான பிள்ளைகள்? சரி, இப்ப நம்ம இந்த விஷயம் விளங்கிட்டானே. ஆனா இது லேசான விஷயம். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு ஜாயின் பண்ண பிள்ளைகள் இதுக்கு பிறகு நான் நடக்க போறது கட்டாயம் பார்த்துக்கலாம். அதுதான் இன்ஸ்ட்ரக்டர் கேள்வி செய்யப்படும். ஒழுக்கு சம்பந்தமானதும் ஆகன் சம்பந்தமான கிராஃபை எப்படி வரையுதுன்னு சொல்லி இதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு விளக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா நேற்றைய கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் அட்மின் கேட்டு நீங்க என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். சரிதான பிள்ளைகள்? அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி, அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பிள்ளைகள் ஒரு மிக முக்கியமான விஷயம். அடிக்கடி நம்ம ஸ்ட்ரக்சர் கேள்வி எந்த கேள்வி எடுத்தாலும் இந்த கேள்வி இல்லாத கேள்வியே இருக்காது. ஆகவே எல்லாரும் தலைப்பு போட்டுக்கொள்ளுங்களா பிள்ளைகள்? ஒழுக்கன்னு சொல்ற ஒரு தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ஒழுக்கு, அதாவது இங்க உங்களுக்கு இருக்கிற ஒழுக்கம் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வட்டம். சரிதானே? ஆகவே பாருங்கடா பிள்ளைகள் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு பார்த்துக்கொள்ளணும். இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரக்சர்ல பார்த்து உங்களுக்கு மண்டைக்குள்ள தலைக்குள்ள வர வேண்டிய விஷயம் என்ன சொல்லிட்டு பிள்ளைகள் வட்டம். வட்டம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்னடா ஞாபகம் வரணும்? முதலாவது சொல்லுங்க. ஒரு வட்டம்னு சொல்லி சொன்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஆரை ஞாபகத்துக்கு வரணும். அடுத்தது என்னடா பிள்ளை? மையம் ஞாபகத்துக்கு வரணும். அப்படித்தானே? இதான் உண்மையான ஒரு கருத்து. பாருங்க பாபு, ஒரு வட்டம்னு சொல்லி சொன்னா மையம் தெரிஞ்சாதான் கீறலாம். சரி, சரிதானா பிள்ளைகள்? இந்த சட்டுன்னு சொல்ற நிலையானது. இந்த சட்டுக்கு முன்னுக்கு என்ன வரையில ஒரு நம்பரும் வரையில ஒன்று வரையில நோட்டான் மாற போறாரு. இவர் மட்டும்தான் என்ன செய்வார், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த சாட் நிலையானது இதுக்கு முன்னுக்கு ஒன்றுமே வரையல. ஒன்றுமே வரலன்னு சொல்லி சொன்னா இவருக்கு முன்னுக்கு ஐயும் வரையல, இவருக்கு மேல பாரு வரையலாம். ஐயும் வரையல இவருக்கு முன்னுக்கும், ஐ சட்டும். ஆகவே இவர்ல என்ன கணியம் வந்தாலும் முதலாவது செய்ய வேண்டிய வேலை இவருக்கு முன்னுக்கு வர கணியத்தை நீக்கிறதான் உண்ட வேலை. அதுக்குரிய படிப்பு தான் நேற்று சொல்லி தந்தீங்க. உதாரணமா உனக்கு தெரியும், பார் வந்தாக்க உதாரணமா மட்டு சட் சமனாய்க்கு சமனாய்ப்பாரு, சட் பாருக்கு சமனாய்ப்பார். இந்த ரூல்ஸை பயன்படுத்தி இந்த பார் நீக்கி கொள்ளலாம். நீ சரிதான், நம்ம கேள்வி செய்யும் போது உனக்கு விளங்கும். நான் இதை பூரணமாக உனக்கு நான் விளங்கப்படுத்திக் கொள்வேன். சரிதானே? ஓகே. ஆகவே இப்ப முதலாவது விளங்கெடுக்கணும். ஆகவே இதுல வாழ சட்ன்னு சொல்றது நிலையானது, சட் நோட்னு சொல்றதுதான் மாற போறாரு. இவரை வச்சுதான், இந்த சட் நோட்டை வச்சுதான் வட்டத்திற மையத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப உதாரணமாக நல்லா பார்த்துக்கொள்ளும், சட் மைனஸ் சட் நோட். இந்த மைனஸ் சொல்றதும் நிலையானது. நல்லா பார்த்து வச்சுக்கோ. சட் மைனஸ் சட் நோட், இதுல வார சட்டும் நிலையானது, மைனஸும் நிலையானது. மாற போற ஒரே ஒரு ஆள் சட் நோட் மட்டும்தான். சம்டைம் இதுல பிளஸ் இருந்தாலும் உனக்கு தந்திக்க தரவு நீ என்ன செய்யணும், அவரு மைனஸாக மாற்றி எடுக்கணும். சரிதானே? சரி, பார்த்துக்கொள்ள கேள்வி. இப்ப இந்த சட் நோட் தான் யாரை தீர்மானிக்க போறாரு? சட் நோட் மையத்தை தீர்மானிக்க போறாரு. சரி, ஆகவே எப்படி மையத்தை உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். சட் நோட்
ஷார்ட் நோட் சமன் 1 + i என்று சொல்ற தரவு உனக்கு தாராரு. ஆகவே மையம் என்னடா சொல்லுவாகும். மையம் என்ன முதலாவது என்ன வரணும்? எக்ஸ் கூறு 1 சக ஐ எடுத்துக்கொள்வோம். ஆகவே எக்ஸ் கூறு என்னடா 1, ஐர கூறு வைக்குறி கூறு 1, 1 தான் மையம். அப்ப அடுத்த கட்டமா யாரு அவனுக்கு தேவை? ஆரை தேவை. அந்த ஆரை தான் இவரு. விளங்கிக்க நல்லா பார்த்துக்கொள்ளும். அந்த ஆரை தான் இவர். அப்ப நம்மளுக்கு என்னடா விளங்கிட்டு இப்ப ஆரையும் தெரியும் மையமும் தெரியும். ஆகவே நம்ம என்ன செய்யலாம்? வட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம். ஆகவே நல்லா பாரு, உதாரணமா ஆரைய கொண்ட வட்டம் சொல்லிக்கிறேன். இவரை 1, 1 எடுத்துக்கொள்றேன். 1, 1 சரிதான பிள்ளைகள் எடுத்துக்கொள்றேன். சும்மா எடுத்துக்கொள்றேன். இவரை வருமதி தானடா ஆறானது 1 விட சின்னதா எடுத்துக்கொள்ளும். சரிதான பிள்ளைகள்? அப்ப எப்படி வரப்போறாரு? மையத்தை போட்டுக்கொள்வீங்க முதலாவது. அதை சுத்தி என்ன செய்யுங்க? வட்டத்தை நீங்க என்ன செஞ்சு அமைச்சு கொள்ளுவீங்க. சரி, இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரும். விலங்கிதான உதாரணமான ஒரு கேள்வி ஒன்று செஞ்சு காட்டுறேன். உதாரணமான ஒரு கேள்வி தாராரு. மட்டு z + 2 - i = 4 இப்படி ஒரு கேள்வி ஒன்று தந்திக்காண்டு எடுத்துக்கொள்வோம். உனக்கு உதாரணத்துக்கு நான் செஞ்சு கொள்றேன் பாரு. அப்ப இதுல முதலாவது யாரை கண்டுபிடிக்கணும்? நீ முதலாவது மையத்தை கண்டுபிடிக்கணும். மையத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டுன்னா z - z0. இந்த z0 தான் யாரு? மையத்தை தீர்மானிக்க போறாரு. ஆனா முன்னுக்கு வர மைனஸ் என்னது? நிலையானது. என்ன செய்ய பாரு, கட்டாயம் மைனஸ் வரணும். ஆகவே மைனஸ் எடுத்துன்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன இதுல வருவாரு? -2 கண்டுபிடிச்சிட்டா யாரு? இவதான சாட்னோட். மையம் யாரு? மையம் யாரு? அப்படி -2, 6 என்னடா? இவதான் 6 4. அப்ப 4 6ஆகவும் -2, மையமாக கொண்ட வட்டம். அப்ப உதாரணமா போட்டுக்கொள்ளும். வட்டத்தை அமைக்க போறோம். சரிதான பிள்ளைகள்? -2, 1 1 2 சரிதான். -2, 1 அப்ப இந்த ஐக்காரு வட்டம். நல்லா பாரு, வட்டத்தை எப்படி அமைக்கிறேன்னு பாரு. வட்டத்தில 6 4 உதாரணம் எடுக்கிறோம். இவ்வளவு தூரமும் என்னடா உனக்கு தெரியும்? 2. இவ்வளவு தூரமும் தெரியும் உனக்கு 1. ஆகவே வட்டத்தில 6 4 சொல்லி சொன்னா இந்த வட்டத்தை இங்கேதான் என்னது பிள்ளைகள்? -2, 1 வட்டத்தை உள்நோக்கி வரையணுமா இங்கல பக்கம் வரையணுமான்னு சொல்லி நீங்க தான் தீர்மானிக்கணும். ஏன்னா 6ஐ வச்சுதான் தீர்மானிக்கணும். சில பிள்ளைகள் செய்யற பிரச்சனை என்ன சொல்லி சொன்னா, இவர் 4 உதாரணமா இதை கவனிக்கிறீங்களே, சும்மா ஒரு வட்டத்தை அடிச்சுக்கோறோம். பார்த்துக்கொள்ளணும் எங்களா பக்கம் வட்ட போறான்னு சொல்லி. அப்ப 4 சொல்லி சொன்ன எங்களை பிள்ளைகள் இதோட இங்கால ஒரு மடங்கு வந்திருக்கணும். இப்படியோ வட்டி பெரிய ஒரு வட்டம் கொண்டு வர போறாரு. சரிதான பிள்ளைகள்? ஆகவே பெரிய இப்படி ஒரு வட்டம் கொண்டு வர போறாரு. இஞ்சாலையும் வட்டணும், இஞ்சால வட்டணும், இஞ்சால வட்டணும். எல்லா இடத்தையும் வட்ட தீர்மானிக்கிறது யாரு? இந்த 6ஐ தீர்மானிப்பாரு. ஆகவே இந்த உதாரண கேள்வி முதலாவது கேள்வியா போட்டுக்கொண்டு வரீங்க பார்ப்போம். ஆகவே வட்டத்துல 6ஐ நம்ம எடுத்தோம். இவர் தான் யாரு? 4. சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அது அழகான முறையில வரைஞ்சு கொள்ளுங்க. சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, சரி. முதலாவது உதாரண கேள்வி அப்ப நீங்க எல்லாரும் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்ப நான் இன்னொரு உதாரண கேள்வி ஒன்று தரேன். அதை நீங்க 2வது ஒரு 3 கேள்வி வழங்கப்படுத்துவோம். சரிதான பிள்ளைகள்? சரி, அடுத்த நம்ம ஆக்கணுக்கு போயிடும். சரி, 2வது உதாரண கேள்வி ஒன்று தாரன் பாருங்க எல்லாரும். இது எல்லாரும் குயிக்கண்டு செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம். உதாரணமா 2வது கேள்வி எடுத்துக்கொள்வோம். மட்டு z - 2 + 3i சமன் 2 எடுத்துக்கொள்வோம். அமைங்க பாப்போம். வட்டத்துக்கு இருங்க பாப்போம் என்ன நடக்குறான்னு சொல்லி. இதுக்குரிய வரைவு வரைங்க பிள்ளைகள் பாப்போம். வட்டத்துக்கு இருங்க பாப்போம். சரி, அதாவது பிள்ளைகள் இதுக்குரிய கொடுக்க வேண்டிய நேரம் ஒரு ஃபைனல் பேப்பர் உங்களுக்கு தெரியும் வேணா 3 நிமிஷம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆகவே இதெல்லாம் கீறதுக்கு 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் கொடுக்கணும். டைமை மேனேஜ் பண்ணி பழகிக்கொள்ளும். சரிதாண்டா? ஆகவே உடனே நீங்க என்ன செய்யணும்? உடனே அடுத்த கட்டமா இவருக்கு -1 என்ன செய்யணும்? இது அவ்வளவுக்கு என்ன செய்யணும்? பிரேக் எடுத்துக்கணும். சில பிள்ளைகள் என்ன செய்யற 2, 3 மையத்தை எடுக்கிற பிள்ளைகளும் இருக்கும். யோசிக்காத பிள்ளைகள்
இதுல சயா வந்துட்டாரு. ஆகவே இவர்ல 2,3 சொல்றதை எடுத்துருங்க. நிச்சயம் கவனமா இருந்து கொள்ளணும். எப்படி சட் மைனஸ் 2 மைனஸ் 3i சமன் 2. ஆகவே என்னடா மையம் என்னது? மையத்தை எடுத்துக்கணும்னா 2, சய 3 6 என்னடா 2. ஆகவே நம்ம என்ன செஞ்சு கொள்வோம்? வட்டத்துக்கு மையத்தை போடுமாடா 2, சய 3 1 2 நிறுத்த மட்டும் சொல்லிச்சுன்னா 1 2 3 ஒரு அண்ணளவா. அப்ப இவர் தான் யாரா பிள்ளைகள்? 2, சய 3 சொல்றார். வட்டத்தின் ஆறை பார்த்தோம்னா 2. ஆகவே இவ்வளவு தூரமும் என்ன உனக்கு தெரியும்? 3. இவ்வளவு தூரம் உனக்கு தெரியும் எத்தனை? 2. நல்லா பார்த்துக்கொள்ளும். சரிதானா பிள்ளைகள்? இவ்வளவு தூரம் 3, இவ்வளவு தூரம் யாரு? 2 தூரம். ஆகவே ஆறை எத்தனை? 2ன்னு சொல்லிக்காரு. ஆகவே வட்டம் யார டச் பண்ணணும்? ஆறு சொல்லிக்க 2. ஆனா எக்ஸ் அச்ச பாரு, இவரும் 2 தூரம். எக்ஸ் அச்ச வெட்டு வர வெட்டாம போவார. இவ்வளவு தூரம் 3ன்னு சொல்லிட்டா 2 தூரம் எங்க வரும்? இங்க வந்துடணும். ஆகவே என்ன நடக்கும்? மேலே இப்படி ஒரு வட்டம் வருவார். சரிதான பிள்ளைகள்? அச்சு கலசு மாமா அச்சு கொள்ளணும். இவர் இமேஜ் பார்ட், இவர் ரியல் பார்ட். சரிதான பிள்ளைகள்? அதே மாதிரி சில டைம்ல y அச்சுக்கு சமானம் வந்தாக்கா இந்த y அச்சனை செய்வார், வெட்டி கொள்வார். சரிதான பிள்ளை? கவனமாக கீறி கொள்ளணும், கீற விஷயங்கள். சரி, இப்ப அடுத்த கட்டமா நான் உனக்கு ஒரு கேள்வி ஒன்று தாரேன், செய்டா பாப்போம். சரிதானே? அடுத்த கட்டமா கேள்வி, நல்ல கேள்வி ஒன்று தாரேன். இதை செஞ்சு சொல்லி சொன்னா வேற லெவல். சரிதானே? செய் பாப்போம். உதாரணமா உனக்கு தாராரு, மட்டு ஐசட் பிளஸ் 1 சமன் 2 சொல்ற தரவு தந்துட்டார். பட்டத்தை கீறு பாப்போம். நான் என்ன சொல்லியிருக்கேன் தியரியில அதை முதலாவது ஞாபகம் பண்ணு, ரிமைண்ட் பண்ணு. திரும்ப இந்த இதை பட்டத்தை கீரை பாப்போம், கையை வை பாப்போம். இதுல ஒரு சின்ன ஒரு பிள்ளைய விட்டுட்டேன். என்னடா பிள்ளை விட்டீங்க? 2, சய 3ன்னு சொல்லிச்சோன்னா 2, சய 3 எங்கடா வருவாரு பிள்ளைகள்? கீழ் நோக்கி வருவாரு. கண்ணாடி போடாதாலையும் பிரச்சனை இல்லை. கண்ணாடி எங்க? சரி, சரிதாண்டா பிள்ளைகள்? 2, சய 3ன்னு சொல்லிச்சு அந்த வட்டம் எங்கடா பிள்ளைகள் வருவாரு? கீழ் நோக்கி இங்க வந்துருப்பாங்கடா பிள்ளைகள். 2, சய 3. ஆகவே இந்த இதை வெட்டிட்டு இப்படி போயிருப்பாங்கடா பிள்ளைகள். இவர் தான் யார்? உதாரணமா 2, சய 3. சரிதாண்டா பிள்ளைகள்? வயஜி சய 3 தானே? சரி, ஓகேடா. சில பேர் டவுட் வந்து 2, சய 3 போட்டிருக்காரு, இங்கேல வரும் அப்படி யோசிச்ச பிள்ளைகளும் சரி மெசேஜ்ல போட்டுருக்கீங்க. என்ன பிள்ளைகள்? சரி, ஓகேடா, குட். 2, சய 3. இப்ப நீங்க இந்த கிராஃபுக்கு இருங்கடா பிள்ளைகள் பாப்போம். கிராஃப் இல்ல, அவருக்குரிய வட்டம் நான் ஒழுக்கொண்டு சொல்றது மட்டு வரீங்க பாப்போம். சரிதான பிள்ளைகள்? இதுக்கு முன்னுக்கு செஞ்ச கேள்வியில 2, சய 3, அதாவது வட்டம் கீழ் நோக்கி வருவாரு. நான் கண்ணாடி போடாதால கண்ணு வழங்குது. சரிதான பிள்ளைகள்? சரி, சரிடா பிள்ளைகள். ஆகவே இதுக்குரிய வட்டத்தை நான் என்ன செய்ய சொன்னேன்? கீழே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. உனக்கு தெரியும் முதலாவது இவர்ல யார் வரணும் வட்டம் கீறன்னு சொல்லிச்சுன்னா சட் மட்டும்தான் வரலாம். இது ஒரு நிலையானது. ஆக இப்ப முதலாவது நான் என்ன செய்யப்படுறேன்னு சொல்லிச்சேன்னா, இந்த நிலையானத்தை நான் தனியை எடுக்கிறதுக்கு இவர் தனியை எடுக்கிறத மட்டுக்குள்ள இருந்தா அப்ப நான் என்ன செய்யப்பட்டா பாரு என்ன செய்யணும். முதலாவது ஐய வெளியே தூக்குறேன். ஆகவே சட் வந்துருவாரு. சரிதான்? நல்லா பாருங்க, ஐய நான் வெளியெடுத்துன்னு சொல்லிச்சோன்னா இங்க சட் வந்துருவாரு. நம்மளுக்கு தெரியும் மட்டன்னு சொல்லி சொன்னாக்க ஒன்று பெருக்கப்பட்டதான். மட்டுக்குள்ள தனித்தனியா ஒரு கோவையை பிரிச்செடுக்க முடிச்சுட்டா சட் 1 இன்டு சட் 2 இப்படி 2 பெருக்கப்பட்டா மாத்திரம் தானே செய்யலாம். சட் 1 இன்டு சட் 2 நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்க என்ன செய்யறாரு? கூட்டுப்படைகளை மட்டும் எடுக்கலாமா? எடுக்க முடியாது. அப்ப நான் என்ன செய்யறேன்? சட்ல இருந்து ஐய தூக்கிட்டேன். ஆனா இங்க யாரு வரணும்? ஒன்று வரணும். ஒன்று வரணும்னு சொல்லிச்சுன்னா இங்க என்ன கணியம் வந்தா ஒன்று வருவாரு பாரு. ஐய எடுக்கிறதால இங்க கட்டாயம் யாரு வரணும்? உதாரணமா நல்லா பாரு, இதுல என்ன கணிட்டு இதுல ஒரு ஐயண்டு வர போறாரு. சரிதான பிள்ளை? நல்லா பாரு, ஐர பெருமதி என்னடா? உதாரணமா சகையை போட்டு வைக்கணும். ஐர பெருமதி என்னது? சய 1, அதாவது ஐர வர்க்கம் சய 1. ஆகவே
இதுல வரக்கூடிய கணியமனடா இதை எப்படி சுருக்கணும் சொல்லி வரக்கூடாது. ஐசட் பிளஸ் ஐ வர்க்கம். ஆகவே ஐ வர்க்கத்தை விட சய உண்டு. ஆகவே இதுல என்ன இருந்திருக்கு ஏற்கனவே சய இருந்தா தானே வந்திருப்பார் உண்மையிலேயே. சய ஐர வர்க்கம். ஐர வர்க்கம் என்னடா சய உண்டு. ஆகவே சக உண்டா மாறி இருப்பாரு. சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, இது சமன் எத்தனடா 2. இப்ப நான் என்ன செய்யலாம், 2 அதாவது மட்டுக்குள்ள 2 சிக்கல் வந்தா தனித்தனியா இருக்கலாம். ஆக இப்ப என்ன செய்ய போறேன், ஒரு மட்டு ஐ சட் மைனஸ் ஐ சமன் 2. மட்டு ஐர பெருமதி என்னடா தெரியும் உனக்கு, 1 தெரியும். ஆகவே என்ன வர போறது, சட் மைனஸ் ஐ சமன் 2. சரிதானே? ஆகவே இதை நீ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவர் நிலையானது இவர் நிலையானது ஆள்கூற எடுக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு விலங்காட்டி எடுத்துக்கொள். இதுல இருந்து உனக்கு விலங்கையிலேயே இப்படி எடுத்துக்கொள்ளும். சட் மைனஸ் சைபர் பிளஸ் ஐ. என்னடா உண்மையில எப்படி எழுதிக்கொள்ளும், உனக்கு விலங்கிறதுக்குரிய எழுதிக்கொள். ஆகவே மையம் என்னடா, மையம் என்ன சைபர் கமா 1. சரிதாடா மையம். இதுல என்னது சைபர் கமா 1 6 எத்தனை 2. ஆகவே எங்கடா வரப்படுறாரு பாரு, சைபர் கமா 1. ஆகவே இந்த இடத்துல தான் மையம் வர போற. சைபர் கமா 1 6 என்னடா 2 6. ஆகவே எங்களை வெட்டணும், இதை இங்கெல்லாம் பக்கம் வெட்டி கொள்ளணும் பெருசான. சரிதானே? ஆக இப்படி ஒரு வட்டம் கொண்டு வர போறோம். சரிதானே? கொஞ்சம் அழகான முறையில வட்டத்தை கீறிக்கொள்ளும். சரிதானே? அதாவது இந்த அச்சனை செய்யணும் வெட்டணும். இவ்வளவு தூரம் ஒண்ணுன்னு சொல்லி சொன்னாக்க இவ்வளவு தூரம் என்ன செய்யணும், ஒன்றுக்குரிய மாதிரி வந்து கொள்ளணும். என்னடா பிள்ளைகள்? சரி, ஆகவே இந்த விஷயம் முடிச்சிருங்க. சரி, இப்ப இந்த விளக்கம் விளங்குனாக்கு இப்ப என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இன்னொரு கேள்வி ஒன்று தாரேன், ட்ரை பண்ணுங்க பாப்போம். சரிதானா பிள்ளைகள்? அப்ப இன்னொரு கேள்வி ஒன்று தாரேன், ட்ரை பண்ணு. மட்டு 2 ஐசட் மட்டு 2 ஐசட் பிளஸ் 4 மைனஸ் 6 ஐ சமன் 3. செய்யுங்கடா பிள்ளைகள் பாப்போம். சின்ன இப்ப வர கேள்விடா பிள்ளைகள், உங்களோட ஐக்கியூ நல்லா டெஸ்ட் பண்றாங்க. என்னென்ன விஷயம் தியரி தெரிஞ்சிருந்தாலும் அந்த தியரி என்ன செஞ்சிருக்கணும், ஸ்ட்ரக்சர் கேள்விக்கலாம் ஆழமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் அந்த கேள்விகளை செய்யலாம். படிப்பிக்கைகள் நல்லா பார்க்கணும். என்ன சொல்லி தந்தேன், இங்க யாரு வரணும், நிலையானது. சாரிங்கடா செய்யுங்கடா பாப்போம் பிள்ளைகள் கேள்வி. பிள்ளைகள் இப்படியான கேள்வி தான் கூடுதலாக பாஸ் பேப்பரே வினவப்படுது. இந்த வருஷம் உங்களுக்கு இப்படியான கேள்விக்கு போடலாம். நல்லா பார்த்துக்கொள்ளணும். முதலாவது கொஸ்டின் நம்ம எடுத்துக்கொள்ள இந்த கேள்வியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்கா நல்லா பாரு. இதுல உண்மையிலே என்னடா பிள்ளை வரணும், முதலாவது என்ன செய்வோம், நம்ம 2 வழி இருக்கலாம். முதலாவது இங்க எல்லாத்துலயும் 2 இருக்காரு. அவன் முதலாவது 2 வழியை தூக்கணும்டா என்ன வருவாரு, மட்டு 2. மட்டு 2 பரிமதி என்னடா அவனுக்கு தெரியும், 2 முதலாவது தெரியும். 2 வழியை தூக்கினா 2. அவன் இங்க வந்து பெரிய பட்டனடா முதலாவது பாரு ஐசட் பிளஸ் இவர்ல 2 தூக்குனீங்கன்னா 2 மைனஸ் 3 ஐ மட்டு இது சமனத்தினடா 3 முதலாவது அந்த வேலை உனக்கு முடிஞ்சு. சரிதான், நல்லா பார்த்துக்கொள்ளும். இந்த வேலை முடிஞ்சிட்டேன்னு சொல்லிச்சு அடுத்த வட்டமாடா ஐய தூக்க போறேன். சரி, மட்டு ஐய தூக்குன்னு சொல்லி சொன்னா இங்க ஜட் வருவாரு, இங்க மைனஸ் 2 ஐ. அப்ப மைனஸ் 2 ஐ வந்தா தானடா வருவாரு. ஐ இன்டு ஐர பெருமதி மைனஸ் கொண்டு ஆவே பிளஸ் 2 மாறிடுவாரு. அப்ப இங்க ஐய தூக்கிட்டோம் என்ன மிச்ச போறாரு, சய 3 ஈக்குவல் டு என்னடா பிள்ளைகள் 3 ஆவே இதுல இருந்து என்ன செய்யலாம், மட்டு ஐ அஞ்சால பக்கம் ஒழுங்குக்கு மாத்திரம் பாரு பிள்ளைகள். சட் மைனஸ் 3 பிளஸ் 2 ஐ சமன் 3 ஆகவே மட்டு ஐர பெருமதி 1 தெரியும் உனக்கு. சரிதான பிள்ளை? ஆக எப்படி வர ஆன்சர், சட் மைனஸ் 3 பிளஸ் 2 மட்டு சமன் 3 சரிதான பிள்ளைகள்? ஆகவே இதுல ஆன்சர் என்னடா, மையம் என்ன, மையம் என்னடா 3,2 மையம். அடுத்து என்னடா 6 என்ன பிள்ளைகள், 6 என்ன 3 ஆகவே நம்ம என்ன செய்வோம் பிள்ளைகள், ஆள் கூடு தொகுதி அமைச்சம் மட்டும் சொல்லிச்சிங்கன்னா 3,2 எத்தனாவது கால்வட்டம், முதலாவது கால்வட்டம். உதாரணம் 3,2 நான் இவர் எடுத்துக்கொள்றேன்.
கொஞ்சம் கீழே படிஞ்சிருக்கு. 3,2 எடுத்துக்கொண்டு சரிதான பிள்ளைகள். ஆறு என்னடா மூன்றுங்கிற 1 ஆக இவரையும் வெட்டப்படாது இவரையும் வெட்டக்கூடாது. கவனமாக வட்டத்தை அமைச்சு கொள்ளும் என்று சொல்லி ஆறு என்ன இவ்வளவு தூரம் 2ஆ வந்துருவாரு சாரி 3ஆ வந்துருவாரு. அவர் அறவாசியா இருந்து கொள்ளணும். ஆறு என்னடா பிள்ளைகள் 3 2. இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் பிள்ளை நோட் பண்ணி கொள்ளுங்க பாப்போம். சரிதான பிள்ளைகள். ஆகவே நான் உங்களுக்கு இதுக்குரிய பூரண விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்துட்டேன். அதாவது இது போல நீங்க எந்த வட்டம் அதாவது சிக்கல்ல வட்டங்கிற சொன்னாக்க எந்த இடத்துலயும் பிரச்சனை வரக்கூடாது. சில டைம்லடா பிள்ளைகள் இதே இடத்துல சில டைம்ல உதாரணமா எடுத்துக்கொள்வோமே சில கேள்விகள் எப்படி தருவான் இவர் லெஸ் தெனோ 3 இங்கே அடையாளம் வந்தானுங்க உதாரணம் சமன் வந்தாக்கா மட்டுக்கு பிரச்சனை இல்லாமலே சமன் போட்டுக்கொள்ளுங்க. இவருக்கு சமனில வந்த உதாரணமா இவர் என்ன கொள்ளலாம். சரிதான பிள்ளைகள். இந்த சமநிலையெல்லாம் வச்சு பெருசா பயப்பட தேவையில்லை. இங்கே சமன் வாரமா யோசிச்சு போட்டு இவரு சமநிலையில சமன் சாதாரண வட்டத்துக்கு இடிக்கொள்ளும் பிரச்சனையே இல்லை. சிதாண்ட பிள்ளை இவர்ல சமநிலை வந்துட்டார். ஆகவே டிரெக்டாக நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம். இந்த சமநிலைகள் வந்தாலும் நீங்க செஞ்சு கொள்ளலாம். சிதாண்ட பிள்ளை நான் அதுக்குரிய கேள்விகளை நம்ம பாஸ்போர்ட்ல வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. அதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. சிதாண்ட பிள்ளைகள் சரி. இப்ப 2வது விஷயம் நம்ம வரப்போறோம் ஆகன் விஷயத்துக்கு வரப்போறோம். சேதான பிள்ளை ஆகி முதலாவது மட்டி சம்பந்தமான கேள்விகள் வந்தாக்க என்ன அர்த்தம் அங்க வட்டம் சம்பந்தப்பட போறாரு. இப்ப அடுத்த கட்டமா தெரியணும் என்னடா முதலாவது ஆகன் ஆகன் சட் மைனஸ் சட் நோட் சமன் தீட்டா. ஆகவே மட்டன்னு சொல்லிச்சோம் அங்க ஞாபகம் வந்தது வட்டம். இதன்று ஞாபகத்துக்கு வந்து உங்களுக்கு என்னடா பிள்ளை நேர்கோடு. ஒரு நேர்கோடு ஒன்று அமைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன பிள்ளைகள் முதலாவது ஒரு புள்ளி ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஒரு நிலைத்த புள்ளி ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அடுத்து என்னடா நேர்கோடு அமைக்கிறதுக்கு 2வது விஷயம் என்ன படித்திறன் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இந்த 2 விஷயம் தெரிந்தா தான் என்ன செய்யலாம் பிள்ளைகள் இதுக்குரிய நேர்கோட வரையலாம். சரிதானே. ஆகவே இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சட் நிலையானது மைனஸும் நிலையானது. ஆக எப்படி வர போறாரு இப்ப பாருங்க பிள்ளைகள். ஆக இப்ப முதல்ல நல்லா யோசிச்சு கொள்ளும். சட் நோட் தான் யாரை தீர்மானிக்க போறாரு புள்ளியை தீர்மானிக்க போறாரு. இந்த தீட்டா தான் யாரை தீர்மானிக்க போறாரு படித்திறனை தீர்மானிக்க போறாரு. எந்த சாய்வுல அவர் போறாரு. உதாரணம் நம்ம எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள் பாரு நல்லா பார்த்துக்கணும். சட்டும் நிலையானது மைனஸும் நிலையானது இங்க யாரு வரணும் சட் நோட் தான் வரணும். ஆகவே இப்ப எடுத்துக்கொள்றேன் ஆகன் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்றேன் சட் மைனஸ் 2 + 3i சமன் 5/4 சொல்ற ஒரு ஆள் இருக்காரு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதுக்குரிய நேர்கோட்டை வரையணும் என்று சொல்லி சொன்னா பாடுறா பிள்ளைகள் முதலாவது மையம் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே ஆகன் சட் மைனஸ் 2 - 3i சமன் என்னடா பிள்ளைகள் 5/4. ஆகவே உனக்கு தெரியும் ஒரு புள்ளி தெரியும் நல்லா பார்த்துக்கொள்ளும். என்ன புள்ளி தெரியும் 2,3. அப்ப உதாரணம் எடுக்கிறேன் 2,3 நம்ம எடுக்கிறோம் 2,, உதாரணம் இந்த எடுத்துக்கொள்றேன் 2,3. இந்த 2,3 என்ன கோணத்தோட படித்திறன் போறாரு 5/4 கோணத்தோட போறாரு. 5/4 இவர் தான் யாரா பிள்ளைகள் இதுக்குரிய கிராஃப் அதாவது நேர்கோடு. சரிதான பிள்ளைகள். ஒண்ணுமே யோசிக்க தேவையில்லை. இவர் வந்தாக்குனது நேர்கோடு மட்டு வந்தானது வட்டம் ஒழுக்கு. சரிதான பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ளும். சரிதான பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கணும். இங்க யாரா வரணும் முதலாவது சட்தான் வரணும். இதுல ஏதாச்சும் மாட்டு கருத்து இருக்கா இல்ல கவனமா இருந்து கொள்ளணும். சரி நோட் பண்ணிக்கொள்ளும் தேவையான விஷயங்களை. கவனமாக செஞ்சு கொள்ளுங்க. சிதான பிள்ளைகள் இந்த சட்ன்னு சொல்றது நிலையானது மைனஸ்ன்னு சொல்றதும் நிலையானது. உதாரணமா ஒரு பயிற்சி உதாரணம் செய்ய பாப்போம். உதாரணம் எடுத்துக்கொள்வோம் ஆகன் சட் பிளஸ் 3 - 2i சொல்லித்தாராரு சமன் -5/4. கோணத்தை பார்க்கணும் என்னது மைனஸ்ல இருக்காரு.
செய்யுங்க பாப்போம் இந்த கேள்வி. சரிதான பிள்ளை? அப்ப நான் இதை அழிச்சு கொள்றேன். சரி, விளக்கத்துக்கு வருவோம். முதலாவது அப்ப என்னடா முதலாவது? ஆகன் மைனஸ் வெளியேற்ற மைனஸ் 3 செய்தாண்டா பிள்ளைகள். ஓகே, இப்ப நம்ம இந்த கட்டத்துல பார்ப்போம். கமா 2. அப்ப நான் இந்த புள்ளியை எடுத்துக்கணும். இப்படிதான் யாரு? -3, 2 கோணத்தை பாரு. -5/4. உனக்கு தெரியும் இந்த திசையில அமைச்சானது இடஞ்சொலி போக்குல அமைச்சா பிளஸ் கோணம், வலஞ்சொலி போக்குல அமைச்சானது மைனஸ் கோணம். ஆகவே என்ன சொல்லிக்காரு? -5/4. அவ எப்படிடா பிள்ளைகள் வர போறாரு? சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, பாருங்க. sin 5/4 இதுல இருந்து அழைக்கிறோம். சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, நல்லா பார்த்துக்கொள்ளணும். உதாரணமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவரு அதாவது இந்த கோணங்கள் எல்லாம் வச்சு பிள்ளைகள் எக்ஸ்ஹெச் YH வெற்றிடங்கள்லாம் நீங்க தீர்மானிச்சுக்கணும். நான் இப்ப உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சாதாரணமான விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன். இந்த அச்சுக்களை வெற்றிடம் அப்படி கண்டுபிடிப்பீங்க கோணத்தை வச்சு. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இவரும் 5/4, இவரும் 5/4. ஆகவே இந்த லெந்தும் என்னது? சமன். ஆகவே பாத்தீங்கன்னு சொல்லி இவர் நீளம் 3 சொல்லி, சாரி 2 சொல்லி சொன்னா இவர் நீளம் 2. அவர் எதுல வெட்டுவாரு? எதுல விட வெட்டுவாரு? சரியாக -1 வெட்டுவார். பாருங்க பாப்போம். லெந்துக்கு மைனஸ் விடுங்கண்ணா பிள்ளைகள். இது 5/4, இவரும் 5/4. ஆக இவ்வளவு உயரம் என்னடா பிள்ளைகள்? நீளம் 3. ஆக 2 போனா தானே இவர புள்ளி எத்தனை? -1. சும்மா உங்களோட விளக்கத்துக்கு சொல்லித்தரேன். மத்த மாதிரி கோணங்கள் வந்து உதாரணமா 5/6 வந்தாக்கா எக்ஸ் ஆள் கூறு Y ஆள் கூறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அதை வச்சு நீங்க சொல்லலாம். டான் தீட்டா வச்சு என்ன செய்யலாம்? எக்ஸ் அச்சையும் Y அச்சையும் வெட்டடுத்து என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அதுல ஒரு பிரச்சனை இல்லை. சரி, இப்ப அடுத்த ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று செய்வோம். இப்ப இன்னொரு கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்கடா பிள்ளைகள். ஆகன் ஐசட் -4i -4 -3i சமன் -5/4. கிருங்க பாப்போம். வரை நேரு கோட்டை வரைங்கடா பிள்ளைகள் பாப்போம். சரி, அப்ப நீங்க என்னடா செய்யுங்க? முதலாவது ரூல்ஸ் என்னடா? ஆகனுக்கு சட் வந்தா இங்க யார் வந்திருக்கும்? சட் தானே வந்திருக்கும். ஆக ஐ என்று சொல்ற ஒரு கணியம் கொண்டு இருக்காரு. என்ன செய்ய? முதலாவது ஆகன் ஐய வெளியே தூக்குறன். சட் மிச்சப்படுவாரு. இங்க சயனால வரணும் என்ன அடிக்கணும்? சக 4 ஆയിരിக்கணும். அப்பதான் I -1 -4 வந்துருப்பாரு. இங்க என்ன வந்துட்டாரு? -3 பிரேக்கெட் க்ளோஸ் -5/4. சரிதானா? ஓகே, அடுத்த கட்டமா பாரு. 2 சிக்கலன் வந்தாக்க ஆகனுக்குள்ள எப்படி எழுதலாம்? நேற்று படிச்சிட்டோம். ஆகன் சட் 1 சொல்லிச்சுன்னா எப்படி எழுதலாம்?
ஆகன் சட்1 இன்டு ஆகன் சட்1 தனித்தனி எழுதலாம். ஆகவே ஐ என்று சொல்ற ஒரு சிக்கலன். என்ன செய்யும்? ஆகன் ஐ பிளஸ் ஆகன் சட் மைனஸ் 3 மைனஸ் 4 சமன் என்னடா பிள்ளைகள்? 5/4. ஆகன் ஐர பெறுமதி என்ன தெரியும்? 5/2 தெரியும். 5/2 அங்கே போனாக்க என்னடா பிள்ளைகள்? 5/4, அதாவது மைனஸுக்கு மாறிடுவார். ஆகவே ஆகன் சட் மைனஸ் 3 மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 5/4. 5/2 உங்களை போன என்னடா பிள்ளை? ஆகன் ஐர பெறுமதி 5/2 வழங்கப்படுது. இவர் அங்கே போனாடா மைனஸ் 5/, சாரி மைனஸ் 5/. இதுல பெறுமதி என்னடா? 3 5/4 மைனஸ். சரிதானே? ஆகவே ஆள் கூட பார்ப்போம். எப்படி வரப்போறாரு பார்த்துக்கொள்ளும் பாருங்க பிள்ளைகள். சட்டுன்னு சொல்றது என்னடா? 3,4. அப்ப எந்த இடம்? இவரு இந்த இடத்துல 3,4 என்ற இடத்துல இவரோட கிடையாட அமைச்சு கொள்ளும். எத்தனை கோணம்? மைனஸ் 5/4. எப்படி வரப்போறாரு? இங்கல பாரு, இவ்வளவுதான் பண்ணது. மைனஸ் 3 5/4. கவனிச்சு கொள்ளுங்க எல்லாத்தையும். இவர் தான் இந்த ஆகனுக்குரிய விஷயம். சரிதானா பிள்ளைகள்? ஆகவே இதை வச்சு நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள்? முழுமையாக ஸ்ட்ரக்சர் கேள்வி என்ன செய்யலாம்? நீங்க அணுகிக் கொள்ளலாம். அதோட சேர்த்து அதுல இழிவு பெருமானம் என்று கேட்பான். இழிவு பெருமானம் என்று சொல்லி சொன்னா செங்குத்து அது கேள்வி செய்யும் போது விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு. சரிதானா பிள்ளைகள்? சரி. இன்னைக்கு கிளாஸ் முழுமையா தியரியை நான் முடிக்கிறதுக்குரிய பிளான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் படித்தாலும் உங்களுக்கு அதிகமா ஆழமான விடயங்களை உங்களுக்கு விளங்கிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சிதான பிள்ளைகள் எப்ப இதை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னா எழுதி கொள்ளுங்க. இது முக்கியமான விடயம். சிதான பிள்ளை சில பிள்ளைகளுக்கு அந்த ஐ வந்த என்ன மாதிரி செய்யற அதெல்லாம் ஒன்றுமே தெரியாம இருந்து நிறைய பிள்ளைகள் இருக்கு. சரிதானே? ஆகவே இதை நீங்க என்ன செய்யலாம்? பார்த்து கொள்ளலாம். சரி, சரிதான பிள்ளைகள்? ஆவின ஸ்ட்ரக்சருக்குரிய முழுமையான தேரிய விஷயங்கள் நான் உங்களுக்கு முடிச்சிருக்கேன். சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, விளங்கதாக்கள் என்னை கண்டக்ட் பண்ணி கொள்ளுங்க. சரிதாண்டா? சரி. இப்ப அடுத்தது நம்ம என்ன செய்ய பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னாக்கா, ஒரு எஸ்ஐக்கு தேவையான இன்னொரு தியரி பாட்டு ஒன்றைக்கு சுழற்சி தியரம், அதாவது சுழற்சி தேற்றம் சொல்றது. சுழற்சி தேற்றம் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு தியரி 2011ஆம் ஆண்டு, 2016ஆம் ஆண்டு, 2018ஆம் ஆண்டு 3 வருஷம் இந்த சுழற்சி தீரத்தை வைக்காம நீங்க என்ன செய்யலாம்? தெரியாம செய்யலாம். அந்த கேள்வி என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா பாரு பாபு. உதாரணமா அவர் சொல்றாரு உனக்கிட்ட ஒரு புள்ளி ஒன்று, ஒரு நிலைத்த புள்ளி எடுப்போம். இவர் எடுத்துக்கொள்வோம். இவரை உதாரணமா Z0 எடுத்துக்கொள்றேன். இவரை உதாரணமா Z1 எடுத்துக்கொள்றேன். இவர் எடுத்துக்கொள்றேன் Z2. உதாரணமா இவரை A என்ற புள்ளியாகவும் இவரை B என்ற புள்ளியாகவும் இவரை C என்ற புள்ளியாகவும் சொல்லிட்டு உன்ட சொல்லுவான் கோணம் ஏபிசி சமன் தீட்டா. சிக்கலன்ல நீ நல்லா பார்த்துக்கொள்ளு. ஒரு கோணத்தை தந்தாக்க அங்க ஞாபகம் வர வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா சுழற்சி தேற்றம், அதாவது சுழற்சி தேற்றம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்க மாட்டாக்கா? உனக்கு Z1 தந்திருப்பாரு, அதே மாதிரி Z0 தந்திருப்பாரு. இதுல அந்த யாரை கண்டுபிடிக்க சொல்லுவான்னு சொல்லி சொன்னா Z2 கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும் உனக்கு அந்த கேள்வியில. சரியா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவரை எழுமாற எடுத்துதான் என்ன செய்யணும்? இவர் தீட்டா அமைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாரு. ஆவி Z2 கேட்பாரு. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னா அப்படி நல்லா பாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த நீளமும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சமனா இருக்கணும். சமன் இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாக்க அதுக்குரிய விதிமுறையை பயன்படுத்தி செய்ய வேண்டியிருக்கும். அது 2018ஆம் ஆண்டு கேள்வி செய்யும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு அந்த சுழற்சி தேட்டத்தை பயன்படுத்த இருந்தாக்கா இந்த நீளமும் சமனா இருக்கணும்னு சொல்ற விஷயத்த மட்டும் நோட் பண்ணி கொடுங்க. சமன் இல்லாட்டி நீங்க என்ன செய்ய சமன் வார மாதிரி அந்த அமைப்புக்கு ஏறிக்கொள்ளணும். சரி, இப்ப உங்களுக்கு Z2 தான் கேள்வி கேட்டிருப்பான். அது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னாக்கா
இவரை பாவம் பலன் சொல்லி இடஞ்சொல்லியில தீட்டாவால திரும்பலான்னு சொல்லி சொன்னாக்கா உண்மையிலே அவர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னா Z1 மைனஸ் Z0. நல்லா பாரு, இவர்தான் பெரியாள், பெருசுல இருந்து சின்னத்த களி சமன் திருமண பாரு Z2ல இருந்து Z0 களி, Z2ல இருந்து Z0 களி, சரிதானே? பிரேக்கெட். இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்காரு. நல்லா பாரு, சில டைம்ல பாரு Z2 தந்தோடு Z1 கேட்பாரு. இதுக்குள்ள யாரெல்லாம் தெரியாக்க நீ ஒரு தெரியாக்க நீ நினைக்கிற கண்டுபிடிக்கலாம். ஆவி இது இன்டு நல்லா பார்க்கணும். முதலாவது Z1 into Z0 எவ்வளவு கோணத்தால தீட்டாவால திரும்புறாரு, அது யாரு? Z2 மைனஸ் Z0 இன்டு எந்த கோணத்தால திரும்பிக்காரு? cos தீட்டா பிளஸ் I sin தீட்டா. இதுதான் யாரு? Z2வையோ Z1ஐயோ ஏதாச்சும் ஒரு தெரியாக்கணையத்தை கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு, சரிதானே? இதே கேள்வி உதாரணமாக உற்பத்தி அமைச்சிருந்தாக்கா உற்பத்தியின் உதாரணமா எப்படி எடுத்துக்கொள்வோம்? நல்லா பாடுற உதாரணமா இவர் உற்பத்திக்குள்ளால போறமா எடுத்துக்கொள்வோம். இவர் இவர் உண்மையில உற்பத்திக்குள்ளால போறது சொல்லுச்சுன்னா Z0 சொல்றது பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியமே வர மாட்டான். இவர் சமன் எடுத்துக்கொள்ளும், அல்பா எடுத்துக்கொள்றேன். ஆகவே Z1ல இருந்து Z0 பூஜ்ஜியம் தான் வருவார். Z2ல இருந்து Z0 கழிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா Z2 மட்டும் தான் வர போறாரு, இங்கே வர Z0 வர மாட்டார். ஆகவே Z2 தீட்டா I sin alpha. நோட் பண்ணிக்கொள் விஷயத்தை. அதாவது நான் 2011, 16, 18 இது செய்யும் போது நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதுக்குரிய பிரயோகம் என்னன்னு சொல்லி. ஆகவே மூன்று அதாவது சிக்கலன் தந்து ஒரு சிக்கலனை தெரியா கனியமா வச்சிருந்தான்னு சொல்லி சொன்னா அங்க கோணங்கள் தரப்பட்டிருந்தா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே வழி இவர்தான். நோட் பண்ணிக்கொள். கோய்க்க நோட் பண்ணுங்கடா பிள்ளைல, ரெக்கார்டிங் நான் தருவேன், சேதான பிள்ளை. ஓகே, நீ கொஞ்சம் ஏலியா முடிக்க பாப்பேன். தியரி என்னைய முடிக்கிறோம்னு சொல்லி சொன்னா நாளைக்கு நம்ம பேப்பர் கிளாஸ் இருக்கேன்டா. நான் அடுத்த கிளாஸ்ல நம்ம பேமெண்ட் கிளாஸ்ல அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுவேன் நீயோட தியரியை முடிச்சதுக்கு பிறகு, சரிதானே? ஓகே, அப்ப இதை நோட் பண்ணாக்கள் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். ஏ பாட்டாயம் பி பாட்டுக்குரிய வேலைகள் தான் இவ்வளவு பாத்தீங்க. இது வரைக்கும் படிச்சது யாரு? பி பாட்டுக்குரிய பகுதி. ஆனா சி பாட்டுக்கும் பி பாட்டுலேக்கு பிரயோகம் அங்க என்ன செய்யும்? தாக்கம் செலுத்தும். அதை நம்ம பார்ப்போம். தே மோய்வரின் தியரம், அதாவது தே மோய்வரின் தேற்றம், சேதான பிள்ளைகள். ஆகவே இதை நோட் பண்ணாக்கள். தலைவி போலும் தே மோய்வரின் தேற்றம், அவர்தான் சி பாட்டுக்குரிய விஷயம். தே மோய்வரின் தேற்றம்னு சொல்லி சொன்னாலே முதலாவது உங்களுக்கு நல்லா பார்த்துக்கொள்ளு. தே மோய்வரின் தேற்றம்னு சொல்லி சொன்னா அங்க நீ கோணத்தை மட்டும்தான் சம்பந்தப்படுத்தணும். ரியல் இமேஜ் பார்ட்ல வர எக்ஸும் வையும் சம்பந்தப்படுத்த முடியாது. தே மோய்வரின் தேற்றம். ஆகவே நீ எப்படி வரும்? உதாரணமா சட்சமன் எக்ஸ் பிளஸ் ஐ வை என்று தரப்பட்டாலும் அந்த கோவை நீ என்ன செய்யணும்? சட்சமன் ஆர் இன்டு கோஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா இந்த வடிவத்துக்கு மாற்றணும். நான் நேற்றைய கிளாஸ்ல இது எப்படி இப்படி மாற்றி சொல்லி வழங்கப்படுத்திருக்கேன். ஆகவே தே மோய்வரின் தேற்றம் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கொள்ளு. உதாரணமாக உன்னோட சொல்றாரு சட்டின் எண்ணாம் அடுக்க கண்டுபிடிக்க சொல்றாரு. இந்த எண்ணாம் அடுக்க கண்டுபிடிக்க சொன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னா முதலாவது நல்லா பாரு, இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா ஆர் இன்டு என்ன செய்ய போறோம்? கோஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா முழுவதின் எண்ணாம் அடுக்கு, சேதாண்டா. நல்லா பாரு, இதான் மோய்வரின் தேற்றம். அப்ப என்ன செய்யணும்? முதலாவது மாறிலிக்கு எதை கொடுக்கலாம்? அப்ப ஆறின் எண்ணாம் அடுக்கு வந்துடும், அதுல ஒரு மாற்றம். திரும்ப பாரு, என்ன வர பாரு, கோஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா முழுவதின் எண்ணாம் அடுக்கு. இந்த இடத்துலதான் மோய்வரின் தேற்றம் யூஸ் ஆக போறாரு. என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா என்ன அடுக்கு நம்மளோட தாரானோ அவனை கொண்டு வந்து கோணத்துக்குள்ள பெருக்கிற வேண்டிதான். இவர் தான் மோய்வரின் தியரம், சரிதான். அப்ப என்ன வரப்ப உதாரணமா ஆறின் எண்ணாம் அடுக்கு கோஸ் என் தீட்டா பிளஸ் ஐ சைன் என் தீட்டா. உதாரணமா நம்ம எடுத்துக்கொள்வோம். நல்லா பாரு, உதாரணமா நம்ம இதுக்குரிய உதாரண கேள்வி ஒன்று தாரு. உதாரணமா Z1 சொல்றார் 2 இன்டு கோஸ் 5/8 பிளஸ் ஐ சைன் 5/8 எடுத்துக்கொள்வோம். இப்போ உன்ன சொல்றாரு ஜட்டின் ஆறாம் அடுக்க கண்டுபிடி. Z1 ஆறாம் அடுக்கு
அப்ப இந்த விதியை பயன்படுத்தி நம்ம என்ன நடக்க போகுது மேலேயே Z1 இன் 6ஆம் அடுக்கு சமம் 2 இன்டு cos 5/8 பிளஸ் I sin 5/8 முழுவதின் எத்தனை பிள்ளைகள் 6ஆம் அடுக்கு. முதலாவது என்ன செய்வா, முதலாவது மட்டுக்குரிய 6 நம்ம எடுத்துக்கொள்ளும். ஆகவே 2 இன் 6ஆம் அடுக்கு. திரும்ப நினைப்பு 6 வந்து என்ன செய்வார், கோஸ் 5 தர பை இன்கில் 8 பிளஸ் I இன்டு சைன் 5 தர பை இன்கில் 8. என்னடா 2 இன் 6ஆம் அடுக்கு தானே, 2 4 8 16 2 4 2 4 8 16 32 64 என்ன பிள்ளைகள் 64 64 என்ன வர கோஸ் 5 பை இன்கில் 8 பிளஸ் I சைன் 5 பை இன்கில் 8. இது வச்சிருக்கேன். அடுத்த கிளாஸ் அடுத்து நம்ம பேமெண்ட் கிளாஸ் டியூட் அனுப்பலாம். அந்த டியூட் நான் அனுப்பி எல்லாருக்கும் தானே பேமெண்ட் பண்றேன். அடுத்த கிளாஸ்ல டியூட்ல இருக்க டியூட் நான் நினைக்கிறேன் எல்லா ஸ்ட்ரக்சர் கேள்வியும் அதுல இருக்கு. அதே மாதிரி வந்து எல்லா எஸ்ஐ கேள்வியும் அதுல இருக்கு. அதோட சேர்த்து சில மாடல் கொஷின்ஸும் இருக்கு தேவையான. அப்ப அதையும் நீங்க என்ன செய்யலாம், படித்துக் கொள்ளலாம். சேதான பிள்ளைகள், ஆகவே இன்றைய கிளாஸ் நான் இன்னையோட முடிச்சு கொடுறேன். சேதான பிள்ளைகள், அதாவது நேற்றைய கிளாஸும் இன்றைய கிளாஸும் முழுமையாக தியரி அடிப்படையாக கொண்டு நான் படிப்பிச்சிட்டேன். சேதான பிள்ளைகள், ஆகவே அடுத்த கிளாஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஃபுல்லா பிரயோகம் ஃபுல்லா முதலாவது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னாக்கா ஸ்ட்ரக்சர் வினாவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டாவது அது முடிச்ச உடனே என்ன விஷயம் சொல்லி சொன்னாக்கா எஸ்ஐ கேள்விகளை செய்ய தொடங்கும். சிதான பிள்ளைகள் அது அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனது பிறகு தாயத்தை விளங்கப்படுத்த போகும். சிதான பிள்ளை தாயம் அனைவரும் வகுப்பு 2 வகுப்புல முடிக்கும். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சிதான பிள்ளை, ஆகவே சரி, அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இது ஷேர் பண்றலாம். அப்படி கிளாஸ் நடக்குன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப அடுத்த வகுப்பு பேமெண்ட் கிளாஸ் தான் நடக்கும். விருப்பமான செய்யலாம், அட்மினை கண்டக்ட் பண்ணி அதுக்குரிய கிளாஸுக்குரிய டீடைல்ஸ் எடுத்துக்கொண்டு அடுத்த கிளாஸுக்கு நீங்க என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரிடா பிள்ளைகள், ஆகவே இந்த கிளாஸ் நான் முடிச்சு கொள்றேன். ஓகேடா பிள்ளைகள்.